வா வாத்தியார் திரைப்படம் முழுக்கதை 1987இல் தொடங்குகிறது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் மறைந்த அதே நாளில், அதே நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது. தீவிர எம்ஜிஆர் பக்தரான தாத்தா பூமி பிச்சை, ராஜ்கிரண், தன் பேரன் எம்ஜிஆரின் மறுபிறவி என்றே நம்புகிறார். அவருக்கு ராமேஸ்வரன் என பெயரிட்டு எம்ஜிஆரின் கொள்கைகளை ஊட்டி வளர்க்கிறார். காலம் உருண்டோடுகிறது. வளர்ந்த பின் ராமு, கார்த்தி ஒரு போலீஸ் அதிகாரி ஆகிறார். ஆனால் தாத்தாவின் எதிர்பார்ப்புக்கு மாறாக, அவர் படத்தில் வரும் எம்ஜிஆர் போல இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் ஒரு ஊழல் நிறைந்த தந்திரமான போலீஸாக இருக்கிறார். லஞ்சம் வாங்குவதும் அதிகாரத்தை பயன்படுத்துவதுமே ராமுவின் குணம். மறுபுறம் தொழிலதிபர் பெரியசாமி மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் இணைந்து கிரீன் கார்டு எனும் பெயரில் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திற்காக ஏழை மக்களின் நிலங்களை அபகரிக்க திட்டமிடுகின்றனர். இந்த ஊழல்களை தடுத்து நிறுத்த மஞ்சள் முகம் எல்லோ ஃபேஸ் என்ற மர்மமான ஹேக்கர் கும்பல் போராடுகிறது. அவர்களை பிடிக்கும் பொறுப்பு ஊழல் போலீஸான ராமுவிடம் வருகிறது. தனது பேரன் ஒரு ஊழல் போலீஸ் என்பது தெரியவரும்போது தாத்தா பூமி பிச்சை மிகுந்த மனவேதனை அடைகிறார். அவர் மறைந்த பிறகு ராமுவிற்குள் ஒரு விசித்திரமான மாற்றம் ஏற்படுகிறது. ராமுவின் ஆழ்மனதிற்குள் எம்ஜிஆரின் பிம்பம் ஊடுருவுகிறது. இப்போது ராமுவுக்கு இரட்டை ஆளுமை உருவாகிறது. ராமுவாக இருக்கும்போது சுயநலமாக செயல்படும் அவர் வாத்தியார் மோடிற்கு மாறும்போது எம்ஜிஆரின் அதே வேகம், அதே ஸ்டைல் மற்றும் அதே நீதியுடன் அநீதிகளை தட்டி கேட்கிறார். தனக்கு தெரியாமலேயே அவர் செய்யும் அதிரடி மாற்றங்கள் பெரியசாமியின் திட்டங்களுக்கு பெரும் தடையாக மாறுகிறது. பெரியசாமி ஒரு பிரம்மாண்ட மாநாட்டின் மூலம் தனது திட்டத்தை நிறைவேற்ற முயல்கிறார். அந்த இடத்தில் ராமுவின் வாத்தியார் குணாதிசயம் வெளிப்படுகிறது. எம்ஜிஆரின் புகழ்பெற்ற சண்டை காட்சிகளை பிரதிபலிக்கும் வகையில் ராமு வில்லன்களை துவம்சம் செய்கிறார். இறுதியில் தனக்குள் இருந்த அந்த நேர்மையான பிம்பத்தை ராமு முழுமையாக உணர்கிறார். ஊழல் போலீஸாக இருந்தவர் தன் தாத்தாவின் கனவுபடி ஒரு உண்மையான மக்கள் தொண்டனாக மாறுகிறார். பெரியசாமியின் சதி முறியடிக்கப்பட்டு மக்கள் காப்பாற்றப்படுவதோடு படம் நிறைவடைகிறது. மேலும் இதைப்போல படத்தில் உள்ள கதைகளை தெரிய உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.